தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 215வது நிகழ்வு. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ், குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்பதாகும். தி ஆரிஜின் ஆஃப் த ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட். ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ் எழுதிய ஒரு புகழ்பெற்ற நூல். மார்க்ஸ் காலத்திற்கு பிறகு எங்கெல்ஸ் ஆற்றிய பணிகளை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் பேசியிருக்கிறோம். மூலமுதலின் 2வது 3வது பாகங்களை இறுதியாக்கி அவர் வெளியிட்டார். அதனுடைய முதல் பாகத்தினுடைய பல்வேறு மொழிபெயர்ப்புகளையும் திருத்தி இறுதியாக்கினார். லெனின் சொல்வார், மூலமுதலின் முதல் பாகம் என்பது மார்க்சின் படைப்பு, 2ம் 3ம் மார்க்ஸ் எங்கெல்ஸின் கூட்டு படைப்பு என்று சொன்னார். எங்கெல்ஸ் இல்லாது போயிருந்தால் மார்க்ஸால் இந்த பணியை, மூலமுதலுக்கான பணியை முடித்திருக்க முடியாது என்பது மட்டுமல்ல, வறுமையினால் நசுக்குண்டு மாண்டிருப்பார் என்று லெனின் சொல்வார். ஆனா இந்த பணிகள் மட்டுமல்ல, எங்கெல்ஸ் தற்சார்பாக தன்னுடைய சொந்த முயற்சியில் வேறு சிலவற்றையும் செய்தார். என்ன செய்தார் எங்கெல்ஸ் என்ற தலைப்பில் நான் ஓரிரு முறை அதை பற்றி பேசியிருக்கிறேன். மார்க்சியத்தை அவர் பாதுகாத்தார் என்பது மட்டுமல்ல, புதிய வினாக்களுக்கு விடையளித்து புதிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு அவர் அவற்றை செழுமைப்படுத்தினார். மார்க்சிய கருத்துக்களை, மார்க்சினுடைய முடிவுகளை செழுமையாக்கினார். அதுல ஒரு முக்கியமான ஒன்று இந்த நூல். இந்த நூல் அவர் எப்படி எழுத நேரிட்டது என்றால், மார்க்ஸ் 1883 மறைந்தார். ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸ் 1895 மறைந்தார். ஒரு 12 ஆண்டுகள் 4 மாதம் மார்க்ஸுக்கு பிறகு அவர் உயிர் வாழ்ந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் இந்த 2ஆம் 3ஆம் மூலமுதல் பாகங்களுக்கான மார்க்சினுடைய குறிப்புகளை தேடி எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் கையில் ஒரு நூல் கிடைத்தது. அதுதான் லூயி ஹென்றி மார்கன் எழுதிய தொன்மைக்கால உலகம், ஏன்ஷியன்ட், தொன்மைக்கால வரலாறு. அதாவது அவரு புராதன வரலாறு, பண்டைக்கால வரலாறுலாம் சொல்லுவாங்க, நான் தொன்மைன்னு சொல்றேன். அந்த வரலாறு புத்தகம் அவருக்கு கிடைத்தது. கிடைத்தது மட்டுமல்ல, அந்த புத்தகத்தில் நிறைய இடங்களில் மார்க்ஸ் குறிப்புகளை எழுதி வைத்திருந்தார். அது தொடர்பான வேறு பல தான் கண்டறிந்த புதிய செய்திகளை எல்லாம் அதில் கொடுத்திருந்தார். அப்ப எங்கெல்ஸ் என்ன முடிவு செய்தார்னா, இந்த மார்கனுடைய இந்த நூலில் காணப்படுகிற கண்டுபிடிப்புகள் இவை பொதுவெளியில் அறிவுலகத்தின் பார்வைக்கு வைக்கப்படுவது மட்டுமல்ல, இதே போன்ற ஆய்வுகள் வேறு என்னவெல்லாம் வந்திருக்கின்றன என்று எங்கெல்ஸ் தேடி படிக்க ஆரம்பித்தார். அந்த படித்தல், ஆய்வு முயற்சியினுடைய விளைவாக அவரே ஒரு புதிய புத்தகத்தை எழுதினார். அதுதான் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட். குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். எப்படி இயங்கியல், பொருண்மியம், இயக்கவியல், பொருள் முதல் வாதம் என்று நீண்ட காலமா சொல்லப்படுகிற அந்த கருத்தை ஒட்டி அதற்கான சான்றுகளை தொகுத்து இயற்கையின் இயங்கியல் என்ற புத்தகத்தை அவர் எழுதினார். டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரலாற்று பொருண்மியம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், வரலாற்று பொருள்முதல் வாதம்.
அந்த கருத்தை ஒட்டி சமூகவியல் நூலாக, இன்னும் சரியாக சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மாந்தரியல் படைப்பாக ஆந்த்ரோபாலஜிக்கல் ஒர்க்கா தி ஆரிஜின்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்டேட்டை அவர் எழுதினார். குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றினுடைய தோற்றம். மார்க்சும் எங்கெல்ஸும் சேர்ந்து உருவாக்கிய வரலாற்று பொருண்மையத்திற்கு மீண்டும் ஒரு சான்றாவணமாக இந்த நூல் உருவாக்கப்பட்டது. சாரம் என்ன என்பதை இந்த நூலினுடைய முன்னுரையிலும் முதல் அதிகாரத்திலும் எங்கெல்ஸ் எழுதுகிறார். என்னவென்றால், நாம் உலகெங்கும் பல்வேறு பண்பாடுகளை பார்க்கிறோம். இந்த பண்பாடுகள் நிலைத்து அசையாதிருக்கவில்லை. காலத்துக்கேற்ப இந்த பண்பாடுகளில் மாற்றம் வருகிறது. அரசுகள், அரசுகளின் வடிவங்கள், அரசியல், இது எல்லாத்திலையும் மாற்றம் வருது. இந்த மாற்றங்களுக்கான மூல காரணம் என்ன, வேறு காரணம் என்ன? இந்த மாற்றங்களை தீர்மானிக்கிற ஆற்றல் எது என்ற வினாவிற்கு நெடுங்காலம் விடை தெரியாமல் இருந்தது. மாமன்னர்களுடைய புகழினால் இதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறதா? வரலாற்றின் போக்கு தீர்மானிக்கப்படுகிறதா? பேரறிஞர்களின் எழுத்துக்கள், படைப்புகளால் இது தீர்மானிக்கப்படுகிறதா? பேரழகிகளின் வனப்பினால் இதெல்லாம் இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தன. எல்லாத்துக்கும் வரலாற்றில் ஒரு பங்கு இருப்பதை மார்க்சும் எங்கெல்ஸும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த புறத்தே தெரிகின்ற இந்த பல்வேறு காரணிகளுக்கு பின்னால் அடிப்படையான ஒரு காரணம் மறைந்திருக்கிறது. இது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிற பல்வேறு காரணிகளைப் போலல்லாமல் மனிதகுலம் முழுவதற்கும் இது ஒரே விதமாக இருக்கு. மார்க்ஸ் மறைந்த போது ஹைகேட் கல்லறையில் எங்கெல்ஸ் ஆற்றிய உரையில் மார்க்ஸ் 2 பெரும் கண்டுபிடிப்புகளை செய்ததா சொல்வார். இரண்டாவது கண்டுபிடிப்பை பற்றி நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். அது மிகை மதிப்பு கோட்பாடு. அந்த முதல் கண்டுபிடிப்பு எதுன்னா, மனிதகுல வரலாற்றின் வளர்ச்சி விதியை எங்கெல்ஸ் கண்டுபிடித்தார். மனிதகுலம் அதனுடைய வரலாற்றில் தேக்கமடைந்து நிற்காமல் மாற்றங்களுக்கு உட்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சரியாக சொன்னால் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி இயங்கிக் கொண்டிருப்பதற்கான அடிப்படை என்ன, எதனால் அப்படி இயங்குகிறது என்பதை அவங்க கண்டறியும் போது அவர் என்ன சொன்னார்னா, எங்கெல்ஸ் என்ன சொன்னார்னா, எல்லா மனிதர்களுக்கும், வெள்ளைக்காரர்கள், கருப்பர்கள், மஞ்சள் இனத்தவர், எல்லா மொழிக்காரர்களுக்கும், எல்லா நிலப்பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும், எல்லா வட்டாரங்களைச் சேர்ந்தவர்களுக்கும், எல்லா காலத்திலும் இன்றியமையாத சில தேவைகள் இருக்கின்றன. வயிற்றுக்கு உணவு தேவை, உடலை போர்த்திக் கொள்ள உடை தேவை, இருப்பதற்கு வீடு தேவை, இன்னும் சில தேவைகள் இதில் சேர்ந்துச்சுன்னா, இப்போ இன்னைக்கெல்லாம் குடிக்க தண்ணி வேணும், உயிர்க்கு மூச்சு விட காற்று வேணும், எல்லாம் சொல்லலாம். ரைட். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக மனிதர்கள், அவங்க என்ன நிறம், என்ன மதம், என்ன சாதி, என்ன ஊரு, இதை பற்றி கவலையே இல்லை. மனிதகுலம் முழுவதும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்ள இயற்கையிடமிருந்து இந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இயற்கையில் இருப்பதை அப்படியே எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியாது. இலைதழைகள் மட்டுமே போதும் என்று நெசவு செய்யாமல் இருக்க முடியாது.
இயற்கையில் விளைகிற காய்கள் கனிகளே போதும் என்று புதிய உணவு சமைக்காமல் இருக்க முடியாது. மிக மிக தொடக்க காலத்தில் மரங்களில் பாதுகாப்பாக குடியிருந்தது போல இப்போது மரங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அப்ப இதை நிறைவு செய்து கொள்வதற்கு, இயற்கையிடமிருந்து இந்த தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு மனிதர்கள் உழைக்க வேண்டி இருக்கு. வெறுங்கையால் உழைக்க முடியாது என்பதால் உழைப்பு கருவிகளை கொண்டு உழைக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பொருள் ஆக்கம், இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை மனித தேவைக்கான பண்டங்களாக உழைப்பின் வழியாக உழைப்பு கருவிகளை கொண்டு மாற்றி அமைக்கிற அந்த செயலுக்குத்தான் ஆக்கம் அல்லது பொருளாக்கம் என்று பேர். நம்ம வழக்கமா சொல்றது போல உற்பத்தின்னு பேர். மனிதகுலம் உற்பத்தி செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி உற்பத்தி செய்கிற போது அதற்கு தேவையான கருவிகள், நிலம், கட்டடம், மூலப்பொருள், உதவி மூலப்பொருள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அதுதான் உற்பத்தி சாதனங்கள் அல்லது ஆக்கப்பொறிகள். நான் சொல்றது ஆக்கப்பொறிகள். இந்த ஆக்கப்பொறிகளை பயன்படுத்தி ஈடுபடுகிற போது, மனிதர்கள் ஈடுபடுகிற போது, இந்த ஆக்கப்பொறிகள்ல மனிதனே முதன்மையானது ஒரு ஆக்கப்பொறியாக இருக்கிறான். இன்னும் பல ஆக்க ஆற்றல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து இவற்றில் ஈடுபடுகிற மனிதர்கள், அவர்களுக்கிடையில் சில உறவுகள் உண்டாகும். சேர்ந்து வேலை செய்யும் போது அவற்றுக்கு ஆக்க உறவுகள், உற்பத்தி உறவுகள் என்று பேர். இந்த உறவுகள், உற்பத்தி சாதனங்கள் மாறுகிற போது அந்த மாற்றத்துக்கு ஏற்ப இந்த உற்பத்தி உறவுகள் மாறுகின்றன. ஆக்க பொறிகள் மாறும்போது ஆக்க உறவுகள் மாறுகின்றன. இந்த ஆக்க உறவுகள் மாறுவதற்குத்தான் என்ன பேருன்னா சமூக மாற்றம்னு பேர். இந்த மாற்றம் அரசியல் நடக்குது, கலைத்துறையில் நடக்குது, இலக்கியத்துறையில் நடக்குது, மத நம்பிக்கைகள் இருக்குது, எத்தனையோ வழிகளில் இது நடக்குது. இதைத்தான் மனிதகுல வரலாற்றின் வளர்ச்சி நெறி அல்லது வளர்ச்சி விதி மார்க்ஸ் கண்டுபிடித்தார் என்று எங்கெல்ஸ் சொன்னார். உண்மையில சரியா சொன்னா மார்க்சும் எங்கெல்ஸும் கண்டுபிடித்தார்கள். எங்கெல்ஸ் அவருடைய டூரிங்குக்கு மறுப்பு, மார்க்ஸ் லூயி போனபார்ட்டின் 18வது புரிமேர், பிரான்சில் உள்நாட்டு போர்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதிய பொதுமை கட்சி அறிக்கை, இப்படி பல்வேறு நூல்களில் எல்லாத்துக்கும் உச்சமாக மார்க்சினுடைய பெரும்படைப்பாகிய மூலமுதல், இது எல்லாத்திலையும் சேர்ந்து அவங்க இந்த விதியை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த விதியை வரலாற்று சான்றுகளோடு, அறிஞர்கள் திரட்டி கொடுத்த தரவுகளோடு மெய்ப்பிக்கிற, இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிற ஒரு முயற்சி தான் எங்கெல்ஸினுடைய நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நூல். குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். இந்த நூல் சில மாதங்களுக்குள் அவர் எழுதிட்டார். அந்த நூலை ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்? நமக்கு என்னத்துக்கு? நம்ம இந்திய சமூகமும் தமிழ் சமூகமும் நமக்கு முன்னிறுத்தி இருக்கிற ஒரு பெரும்புதிரை விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த பெரும்புதிருக்கு என்ன பேரு? சாதின்னு பேர். இந்த நூல் சாதி பற்றியதா இல்லை. ஆனால் சாதிகள் மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்தவை அல்ல. சாதி தொடர்பான எந்த ஒரு ஆய்வாளரும் மூடர்களை தவிர
மூடத்தனங்களை நம்பி பிழைக்கிறவர்களை தவிர வேறு யாரும் ஆதியிலே சாதி இருந்ததுன்னு சொல்லவே இல்லை. அது யாரும் மெய்ப்பிக்க முடியாது. சனாதனம் என்பது எந்த காலத்திலையும் இருந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆதியிலே சாதி இருந்தது, ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சாதி போன்ற ஒன்று எங்க பார்த்தாலும் இருக்குன்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சாதிகள் தமிழ் சமுதாயத்திலும் இந்திய சமுதாயத்திலும் தோற்றமெடுத்ததற்கு முன்பு என்ன இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு? திணைவழி சமூகம் எப்படி இருந்துச்சு? இன்னும் அதுக்கு முன்னாலே எப்படி இருந்துச்சு? ஏடறிந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த சமுதாயங்கள் எப்படி இருந்தன? இதுதான் அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான கவலை. இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு முதலாண்மை சமூகத்தில், அதாவது முதலாளித்துவ சமூகத்தில் சாதி எப்படி இருக்கு, என்ன வேலை செய்யுது, சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, சாதியால் ஆளுமை செலுத்துகிறவர்களுக்கு இருக்கிற வசதிகள் என்ன, அரசுக்கும் அரசியலுக்கும் சாதிகளோடு இருக்கிற தொடர்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை பற்றி விவாதிக்கிறோம். ஆனால் வரலாறு தெரியாமல் போகலாறு தெரியாதுன்னு நான் அடிக்கடி சொல்வேன். வந்த வழி தெரியாதவனுக்கு போகும் வழியும் புரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு கேட்டா எங்கேருந்து வர்றீங்கன்னு திருப்பி கேட்பாங்க. ஓ, இந்த திசையிலேருந்து வர்றீங்களா, அப்ப இனிமேல் இப்படி போங்க. இப்ப இந்த வந்த வழி எது வரைக்கும்? பிரித்தானிய ஆட்சி காலம் பற்றி நமக்கு நிறைய செய்திகள் தெரியுது. பிரித்தானிய ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தொலைதூரத்தில் இருக்கிற மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் மார்க்சிய அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், ரொமிலா தாப்பர் போன்றவர்கள், கொசாம்பி போன்றவர்கள், ஆர்ஏ சர்மா போன்றவர்கள், இர்ஃபான் ஹபீபு போன்றவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். நமக்கு இலக்கிய சான்றுகள் நிறைய இருக்கு. தொல்காப்பியம் தொடங்கி இருக்கு, நம்முடைய நீதி இலக்கியத்தில் இருக்கு, பெரிய புராணத்தில் இருக்கு. எல்லாம் என்ன முடிவில் சொன்னாலும் சரி, செய்திகள் அதுக்குள்ள இருக்கு. வரலாற்று செய்திகள் இலக்கிய வடிவத்தில் இருக்கு. கூடுதலாக நமக்கு இப்ப அண்மை காலத்தில் அகழ்வாராய்ச்சி மூலமாக தொல் எச்சங்கள் வழியாக வரலாறை நம்ம கத்துக்கிறோம். சரி, அது ரைட். அதுக்கு முன்னால நம்ம அந்த தாலி கட்டாம கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, சிலப்பதிகாரத்துல முதலாக மாமுது பார்ப்பான் மறைமொழி போதன்னு சொல்லி வருது. அதுக்கு முன்னால அந்த சிலப்பதிகாரத்துல கண்ணகி திருமணத்துக்கு முன்னால எந்த இலக்கியத்திலும் பார்ப்பனர் திருமணம் நடத்தி வைப்பது, தாலி கட்டி வைப்பது என்ற ஒன்றை காணவில்லை. அதனால அதுதான் ஆரம்பமா இருக்கணும், அதுக்கு முன்னால இருக்கிறதுக்கு சான்று இல்லை அப்படின்னு சொல்லி. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், செம்புள பெயல் நீர் போலும் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்லும் போது, அப்பா அம்மா யாருன்னு தெரிய வேண்டியது இல்லைன்னா நீ என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன சாதி, எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. ஆனா நாம் காதலித்தோம், நாம் மழை நீர் செம்மண்ணில் கலப்பது போல நாம் கலந்து விட்டோம். இன்னும் விருப்பப்பட்ட இளம் வயதுல உரிய வயதடைந்த ஆணும் பெண்ணும் ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளுகிற உடன்போக்கு திருமண முறை, இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கு. இதெல்லாம் நமக்கு சாதி எப்படி இருந்துச்சு, எவ்வளவு பிடிப்போடு இருந்துச்சு, அல்லது சாதி இருந்துச்சா இல்லையா, அதே போல மொழி ஆராய்ச்சி துறையில என்ன சொற்கள் தமிழ்ல புழக்கத்தில், ஜாதி தமிழ் சொல்ல இது எப்பயிலேருந்து வந்துச்சு, இதெல்லாம் நிறைய சான்று. ஆனால் அதையும் தாண்டி சாதிகள் எங்கிருந்து வந்தன? நம்ம தோழர் சிதம்பரநாதன் தமிழகத்தில் சாதிகள்ல இனக்குழுக்களுக்குள் இருந்து ஜாதிகள் எப்படி வளர்ந்து வந்தன, இப்படி வளர்ந்து வந்தன என்றால்
அதுக்கு என்ன காரணம்? எதுவுமே உரிய பொருளியல் காரணங்கள் இல்லாமல் வரலாற்றில் நிகழ்வதில்லை, நிகழ்ந்தாலும் நிலைப்பதில்லை. யாரோ ஒருத்தர் கிறுக்குத்தனமா ஒரு ஏற்பாட்டை பண்ணி அதை அப்படியே நிலைச்சிறாரு. தற்காலிகமா வேணா வந்துட்டு போலாம். இதுக்கான காரணிகள் என்ன? பொருளியல் காரணிகள் என்ன? பொருளியல் அல்லாத காரணிகள் என்ன? நம்ம ரொம்ப தொடக்க காலத்துல இந்த வகுப்புல சாதி மார்க்ஸே ஆதாரம் காட்டி, ஜெர்மன் ஐடியாலஜி, அப்புறம் பிரித்தானிய ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய விளைவுகள், இன்னும் சில கட்டுரைகள் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூனில் அவர் எழுதினதெல்லாம் காட்டி, சாதிக்கு அடித்தளத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. ஏன்னா உழைப்பு பிரிவினையின் அடிப்படையில் எழுகிற ஒரு பண்பாடு. வெறும் உழைப்பு பிரிவினை மட்டுமே ஜாதி இல்லை. ஆனால் உழைப்பு பிரிவினை ஜாதி என்ற அடிப்படையிலிருந்து எழுகிற ஒரு பண்பாடு, அதுதான் சாதி என்று நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த சாதியை பண்பாட்டு காரணிகள் தோற்றுவித்தனவா? புறவய காரணிகள் இல்லாமலே ஒரு சிலருடைய கருத்துக்கள், வேதங்கள் அல்லது ஆரிய பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சிகள், அவங்க வளர்த்த வேள்விகள் அல்லது சில மன்னர்களுடைய விருப்பங்கள் இதிலிருந்து வந்துச்சா? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ நமக்கு ஜாதி இருக்கு, அங்கே ஜாதி இல்லை. ஆனால் மனிதகுலம் முழுவதுமே ஒரு தொல்பொதுமை குமுகத்தில் இருந்துதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்திருக்கு. அடிமை முறை கோலோச்சிய ரோமாபுரியில, கிரேக்கத்துல, வேறு பல பேரரசுகள்ல, அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட உரிய சான்றுகள் இருக்கோ இல்லையோ, என்ன மெய்ப்பிக்கப்பட்டிருக்குன்னா, ஏன்னா அதனுடைய மிச்ச சொச்சங்கள் நிலவு பழைய சமூகம் அழிந்து போன பிறகும் அதனுடைய ரெம்னன்ஸ், மிச்ச சொச்சங்கள் இன்னைக்கும் காணப்படுகிற பகுதிகள். அந்த மிச்ச சொச்சங்கள் என்ன காட்டுது? மிந்தி பரவலா இருந்துச்சு, இப்ப அப்படி பரவலா இல்லை. ஒரு சில திட்டுக்களில் இது இருக்கு அப்படின்னு தெரியும் போது ஆய்வாளர்கள் உடனே அங்க போய் பாய்ந்து போய் கவிந்து விழுந்து அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வர்றாங்க. ஓஹோ, இப்படிதான் இருந்து அதுக்கு பிறகுதான் வந்திருக்கா. அந்தமான்ல போர்ட் பிளேயர்ல தெரிந்து கொள்ள முடியாத உண்மைகளை அந்தமான் பழங்குடிகள் வாழக்கூடிய ஒரு தீவிலிருந்து தெரிந்து கொள்ள முடியுது. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய உடை பழக்கங்கள், உறவு முறைகள் எல்லாம் வேறுபட்டிருக்கு. அமெரிக்காவில் போய் குடியேறிய ஐரோப்பியர்கள் தெரிந்து கொள்ள முடியாத பல செய்திகளை அமெரிக்காவில் பல பகுதிகளில் வாழக்கூடிய அமெரிக்க பழங்குடி மக்கள், அவங்க வந்தேரிகளோ சென்றேரிகளோ அல்ல, அவங்க பாரம்பரியமா அங்கேயே இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பேர் மட்டும் வச்சிருக்கிறான், இவங்க செவ்விந்தியர்கள் என்றெல்லாம் பேர் வச்சிருக்கான். பேர் ஏதாவது இருக்கட்டும், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய உறவு முறைகள், அவங்களுடைய பொருளாக்க முறைகள், அவங்களுடைய உணவு பழக்கங்கள், அவர்கள் போற்றுகிற விழுமியங்களின் தொகுப்பாகிய பண்பாடு ஆகியவற்றிலிருந்து அறிந்து கொள்ள முடியுது. நியூசிலாந்துல, ஆஸ்திரேலியாவில் வெள்ளையர்கள் குடியேறுகிற காலத்தில் ஏற்கனவே வாழ்ந்த அந்த பழங்குடி மக்கள் இன்னும் சில பகுதிகளில் அதெல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது எங்களுடைய உரிமைகளை குறிக்கிடாதீங்க, எங்க ஆட்சி முறைகள், எங்களுடைய பழக்கங்களை குறிக்கிடாதீங்கன்னு பிர்சா முண்டா தொடங்கி இப்ப வரைக்கும் பழங்குடி மக்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய தன் தீர்வு, நாங்க எங்க வாழ்க்கையை நாங்க தீர்மானிச்சுக்கிறோம் என்று போராடுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஏடறியாத வரலாற்று காலத்தை அறிந்து கொள்ள முடியும். அகழ்வாய்வுகள் மூலமும், இலக்கியங்களின் மூலமும், பயணிகள் எழுதி வைத்த குறிப்புகளின் மூலமும் மட்டுமல்ல, அவற்றின் மிச்ச சொச்சங்கள், இன்றும் உயிரோடு இருக்கிற மிச்ச சொச்சங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
தெரிந்து கொள்ளும் போது இந்த மனித குலத்தினுடைய வரலாற்று வளர்ச்சி விதி அங்கெல்லாம் இயங்கி இருக்குதா? ஏன்னா அது மனித குலம் தானே. அங்க வேலை செஞ்சிருக்க, அதனால ஏற்படுத்திய பாதிப்புகள் என்ன, அதனால ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளும். இதுல தான் இந்த நூல் ஒரு anthropological ஸ்டடி, மாந்தரியல் ஆய்வு. எதன் அடிப்படையில்? மார்க்ஸ் சேகரித்து வைத்திருந்த லூயி மார்கனுடைய ஒரு மாந்தரியல் நூலின் அடிப்படையிலிருந்து, அந்த குறிப்புகளிலிருந்து தொடங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் தெளிவுபடுத்தினோம். என்னன்னா, குடும்பம் என்று தொடங்குது. இப்ப நம்ம அதுல என்ன இல்லை? சாதின்னு இல்லை. சாதியை அறிந்து கொள்ளுவதற்கான சில குறிகாட்டிகள் இருக்கு. ஆனால் சாதின்னு இல்லை. அது குடும்பம், அரசு, தனிச்சொத்து, இவற்றுக்கிடையில் இருக்கிற உறவு என்ன? இவை எப்படி தோன்றின? எங்கிருந்து வந்தன? அரசு எங்கிருந்து வந்துச்சு? அப்ப அரசு இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு, தனிச்சொத்து இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப குடும்பமும் அரசும் தனிச்சொத்தும் இல்லாத ஒரு காலம். பிறகுதான் இவை இருக்குது, இவால்வ் ஆகுது, மலர்க்கிறது, படிப்படியாக மலர்ந்து வருகிறது. இதெல்லாம் ஒன்னா மலர்ந்துச்சா, தனித்தனியா மலர்ந்துச்சா? எல்லா பக்கமும் ஒரே விதமாக மலர்ந்ததா, வெவ்வேறு விதமாக மலர்ந்ததா? அதுல எங்க குடும்பம் எங்க இருந்து வருது இந்த ஆய்வுல? அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், மார்க்ஸ் கண்டறிந்த அந்த வரலாற்று வளர்ச்சி விதி பொருளாக்கம் பற்றியது, உற்பத்தி பற்றியது. இந்த உற்பத்தி செய்வது ஒரு முறை செய்தால் போதாது, மீண்டும் உற்பத்தி செய்யணும். அது மறு உற்பத்தி. நல்ல தமிழ்ல ஆக்கம் மீளாக்கம், ஆக்கமும் மீளாக்கமும் செய்யணும். இந்த ஆக்கமும் மீளாக்கமும் யாருக்காக செய்யணும்? மனித குலத்திற்காக, மனிதர்களுக்காக செய்யணும். இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களும் ஆக்கப்படுகிறார்கள், மீளாக்கம் செய்யப்படுறாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர்களை முதன்மையான ஆக்கப்பொறி, ரொம்ப முகன்மை வாய்ந்த ஒரு உற்பத்தி சாதனம், உற்பத்தி சக்தி, சரியா சொன்ன ஆக்க ஆற்றல் என்று பார்த்தோமானால், அது இல்லைன்னா மிச்சம் எல்லாம் சேர்ந்தாலும் ஒண்ணுமே நடக்காது. ஆக்கம் மீளாக்கம் செய்வதற்கு மனிதன் வேண்டும். ஆக்கம் மீளாக்கம் செய்யப்படுகிற பொருட்களை சுவைப்பதற்கு, துய்ப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு அதுக்கும் மனிதன் வேணும். மனிதர்களின் ஆக்கமும் மீளாக்கமும் எப்படி நடக்குது? இப்ப ஒரு காட்டுல விதைச்சு விட்டா நெல் மீளாக்கம் செய்யப்படுது, எண்ணெய் வித்துக்கள் மீளாக்கம் செய்யப்படுகின்றன, மரங்கள் கனி கொடுக்கும் மரங்கள் மீளாக்கம் செய்யப்படுகின்றன, கட்டடங்கள், உடைகள், மற்றதெல்லாம் மீளாக்கம். ப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் கமோடிட்டிஸ். எங்க? ஒரு தோப்புல, ஒரு வயல்ல, ஒரு தொழிற்சாலையில. மனிதர்களின் ஆக்கம் மீளாக்கம் எங்க நடைபெறுகிறது? அதுதான் குடும்பத்தில் நடைபெறும். அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. நீங்க விதைச்சு விட்டாலும் பாத்தி கட்டுறீங்க, வேலி போடுறீங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. மனிதர்கள்
இவ்வளவு சிறந்த பண்பாடு கற்ற ஒரு உயிரினம் ஏதோ பெத்து போட்டுட்டு போன்னு விட முடியாதுல்ல. அப்ப என்ன தேவைப்படுதுன்னா, மனிதர்கள் மீளாக்கம் பெறுவதற்கு, அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன, ரீப்ரொடக்ஷனுக்கு இனவிருத்தி, அவ்வளவுதான். மனித இனம் விருத்தி ஆக வேண்டும், மனித இனம் பல்கி பெருக வேண்டும். அதற்கு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளணும், அதற்கான வரைமுறைகள் வேண்டும், அதற்கான இலக்கணங்கள் வேண்டும். இது எல்லாத்தையும் செய்யணும். இப்படி எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னா அதற்கான உறவு முறைகளை ஏற்படுத்துவதற்கு, குடும்பங்களை அமைப்பதற்கு, எப்படி உறவு கொள்றது, என்ன மாதிரியான திருமண முறைகள், மன உறவு வேண்டும். அப்ப அதுக்கான பண்பாடு என்ன? அதனாலதான் குடும்பம் என்பதை நாம் மனிதனின் ஆக்கம் மீளாக்கத்திற்கான ஒரு வடிவமாக, நம்ம ரொம்ப ஒரு கொச்சியா எளிமையா புரிந்து கொள்றதா இருந்தா, கார் தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகின்றன. மனிதர்களை உருவாக்கும் தொழிற்சாலையாக குடும்பங்கள் செயல்படுகின்றன. குடும்பங்கள் அமைப்பதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதனாலதான் இவருடைய ஆய்வுல குடும்பத்தை எடுத்துக்கின்றார். குடும்பங்கிறது திருமண முறை தொடர்பானது. என்னென்ன திருமண முறையெல்லாம் இப்ப நம்ம ஜாதி பற்றி பேசும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஜாதியை கட்டி காக்கிற ஒரு முறை எதுன்னா அகமண முறை, எண்டோகாமி, சாதிக்குள் திருமணம் செய்யக்கூடிய அந்த பழக்கம். புறமண முறையின் மீது அகமண முறையை திணிப்பதுதான் சாதி என்று அம்பேத்கர் சொன்னார். ஏற்கனவே புறமண முறை இருக்கு, அதன் மீது ஒரு அகமண முறை திணிக்கப்படுகிறது. இதுதான் ஜாதி என்று சொன்னார். ஜாதியை புரிந்து கொள்வதற்கு திருமணத்தை பற்றி, திருமண முறையை பற்றி, திருமண உறவு எவ்வாறு வகுக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப மனிதகுல வரலாற்றில், ஏன்னா இந்த குடும்பம் என்று சொல்வது உலகெங்க இருக்கு. எங்க நாட்டில் குடும்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. பல்வேறு மக்கள் சமூகங்களுக்கு இடையில, பல்வேறு நாடுகளுக்கு இடையில, பல்வேறு குலங்கள் நிறத்தவர்களுக்கு இடையில இருக்கு. அது என்னென்ன முறைகள்ல இருக்கு, இதையும் ஆய்வு செய்தால்தான் இதனுடைய தோற்றத்தை, குடும்பம் எப்ப வந்துச்சு, அதுக்கு முன்னால என்னவா இருந்துச்சு என்பதை தெரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால், சாதாரண நம்ம பழைய காலமே வேண்டாம், நம்ம காலத்திலேயே எடுத்துக்குவோம். நம்ம காலத்திலேயே ஒரு குடும்பத்துல ஒரு பையனை, ஏப்பா உன் அத்தை மகளை கட்டிக்க கூடாதா, நீ எதுக்கு இன்னொரு பொண்ணை போய் காதலிக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளான காரணம். அதுக்கான பொருளியல் காரணம், மூக்கு நாக்கு காரணம், நிறத்த காரணம், அதெல்லாம் விட முக்கியமான காரணம் சொத்து வெளியில போயிடாம இருக்கணும். சொத்து, குடும்ப சொத்தை பாதுகாக்கணும். அப்ப தனி சொத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது. இது பல்வேறு சிக்கலான வடிவங்கள் ஊடாக வருகிறது. நீங்கள் வேற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த சொத்து போயிடும், வேற ஒரு குடும்பத்துக்கு போயிடும். பெண்ணுரிமை மறுக்கப்படுறது, பெண்ணுக்கு சொத்துரிமை மறுக்கப்படுறது எதனால? பொண்ணு வேற ஒருத்தனுக்கு மனைவியா போறா, பெண்ணு மூலமா இந்த குடும்பத்தினுடைய சொத்து வேற குடும்பத்துக்கு போயிடும், இந்த குடும்பத்துல நிக்காது அப்படின்னு கருதுறாங்க. அப்ப இந்த குடும்பம் அமைக்கப்படுகிற முறைக்கும் தனிச்சொத்துக்கும் ஓர் உறவு இருக்கிறது. தனிச்சொத்துன்னு வந்தாச்சுன்னா அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாடு வேணும். யார் வேணாலும் எடுத்துட்டு போயிட முடியாது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். நம்ம சோழகர் தொட்டின்னு தோழர் பாலமுருகன் ஒரு அருமையான புதினம் எழுதியிருக்கிறார். இந்த வீரப்பனுக்கு உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பழங்குடிகளை கொண்டு போய் ஒர்க் ஷாப்னு சொல்லி சித்திரவதை பண்றது,
மின்சாரம் பாய்ச்சுவது, நகைக்கண்ணை பிடுங்குவது, கொலை வரைக்கும் செய்கிறது, பாலியல் வல்லுறவு கொள்வது, இப்படி எல்லாம் இந்த அதிரடிப்படைகள் கொடுமைகள் செய்கிற காலத்துல பழங்குடியான ஒரு ஒரு இளைஞரை அழைத்து கொண்டு போய் ஒரு அதிகாரி பேச்சு நடத்துறார். இந்த பார், நீ ஒழுங்கா எப்ப வீரப்பன் வர்றான், எங்க போறான், எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்களுக்கு கொடுத்துரு. யாரு உதவி பண்றான்னு சொல்லு. உன்னை நாங்க ஒன்றும் பண்ணல. ஆனா இதெல்லாம் செய்தின்னா உனக்கு நாங்கள், அரசு உனக்கு நிலம் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். நிலம் கொடுக்கும். அந்த பழங்குடிக்கு இது என்னன்னே விளங்கல. நிலத்தை கொடுக்கறதா அவருக்கு புரியல. இப்ப கடல்ல உனக்கு 2 ஏக்கர் கொடுக்குறேன், வானத்துல 1 மைல் நீளத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா எப்படியோ அது போலதான் அவர் பார்வையில காட்டை கொடுக்கணும். அவரு காடு தனி சொத்துங்கிற கருத்தே அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இது வரைக்கும் கிடையாது. இவன் போய் கைப்பற்றி காட்டை பாத்தி போட்டு இதை தனி சொத்து ஆக்கினாதான் உண்டு. இப்ப அடுத்த கட்டம் என்ன? இந்த தனி சொத்தை இழந்தவர்கள், அதுவரை பொது சொத்தாக இருந்த காடுகளை இழந்தவர்கள், மரங்களை இழந்தவர்கள், நீர்நிலைகளை இழந்தவர்கள், அவற்றை கைப்பற்ற முயற்சி செய்தால், அவற்றை எடுத்துக்கொள்ள போராடினால் தடுப்பதற்கு என்ன வரும்? படை வரும். இப்ப என்ன அர்த்தம்? அரசு வரும்னு அர்த்தம். தனிச்சொத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை சமூகத்தில் எப்போது வருகிறதோ அப்போது அரசு அதில் தலையிடும். இந்த 3க்கும் இருக்கிற ஒரு எளிமையான உறவு இதுதான். குடும்பம் தனிச்சொத்தை பாதுகாப்பதற்கு, தனிச்சொத்தை தோற்றுவிப்பதற்கு. தனிச்சொத்தை பாதுகாத்து பொது சொத்து ஆகிவிடாமல், சமூகத்தின் பயன்பாட்டுக்கு போய்விடாமல் பாதுகாப்பதற்கு, தனி உடைமையை காப்பாற்றுவதற்கு அரசு. யார் சொத்துடையவர்களோ அவர்கள் ஆளுகிற வகுப்புகள் ஆயிருந்தாங்க. அந்த ஆளுகிற வகுப்புகளை பாதுகாப்பது அரசின் கடமை ஆயிடுது. இதிலிருந்து எங்கள் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, நம்ம அடுத்து அதை பார்ப்போம். அடுத்து அவர் சில குறிப்பிட்ட இனங்களுக்கு இடையில இது எப்படி நடந்துச்சு என்பதற்கு உதாரணங்கள் கொடுக்கிறார். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. வரலாற்று விதிகள் அல்லது மார்க்சிய வழிகாட்டுதல்கள் உயிரில்லாத வாய்ப்பாடுகள் அல்ல, அவை சூத்திரங்கள் அல்ல. லெனின் சொன்ன மாதிரி தரவுகளிலிருந்து முடிவுக்கு செல்லணும். இது வேறு நாட்டுக்கு நாடு வேறுபடுது. குடும்பம் அமைப்போ தனிச்சொத்தின் உருவாக்கமோ தொடர்ச்சியாக அரசின் பிறப்போ அதனுடைய சாரம் ஒன்றாக இருந்தாலும் வடிவங்கள் ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றன. அந்த வேறுபடுவதை சான்றுகளோடு எங்கள் இந்த மார்கனையும் வேறு சில மாந்தரியல் அறிஞர்களையும் மேற்கோள் காட்டி சொல்றார். அவருடைய ஆய்வுகளில் இருந்தும் சொல்றார். ஜெர்மானியர்களிடையே இது எப்படி நடந்துச்சு, கிரேக்கர்களிடையே இது எப்படி நடந்துச்சு, ரோமானியர்களிடையே இது எப்படி நடந்துச்சு, இது எல்லாத்தையும் வரிசையா எடுத்து காட்டுறார். அதுல கடைசியா அவர் சொல்றாரு, இது இப்படியே இருந்துறார். இந்த குடும்ப முறை, சொத்துடைமையை பாதுகாப்பதற்கான குடும்ப முறை, இதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற ஒரு தந்தை வழி சமூகம், ஆணாதிக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பம், இதனால் பாதுகாக்கப்படுகிற தனி சொத்துடைமை, அதை பாதுகாக்கிற அரசு. இது ஒரு கட்டத்தில் முன்பு வேறு ஒரு நிலையிலிருந்து வளர்ந்து வளர்ந்து வந்து பொருளாக்கத்தினுடைய தேவைகள் வளர்ந்து, ஆக்க கருவிகள் வளர்ந்து, இந்த பழைய கூட்டை உடைத்துக் கொண்டு இதெல்லாம் வந்த மாதிரி இப்ப புதுசா ஒரு கூடு உருவாகுது. இந்த கூட்டை உடைத்துக் கொள்ளும் தனிச்சொத்துடைமையை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற போது அது சமூக சொத்துடைமையாக இருக்கும்.
அப்ப இந்த அரசு என்பது தகர்க்கப்படும். தனிச்சொத்துடைமையின் இடத்தில் சமூக சொத்துடைமை வரும். இந்த குடும்பம் என்னாகும்? அது ஆணாதிக்க குடும்பமாக இல்லாமல் ஆண் பெண் உரிமைகளை பாதுகாக்கிற சமத்துவ குடும்பமாக மாறும். அதுக்கும் மேல என்னென்ன ஆகும்? அது பொறுத்து இருந்து பார்க்கும். இதை இந்த முடிவுகளுக்கு எங்கெல்ஸ் சொல்றார். எங்கிருந்து தொடங்கி வர்றாரு? மார்கன்ல இருந்து தொடங்குறாரு. மார்கன் என்ன பண்றாருன்னா, இந்த ஏடறிந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் என்ன நடந்துச்சு? மனித குலத்தினுடைய வரலாறு என்பது லட்சக்கணக்கான ஆண்டுகள் எழுதப்படல, அவ்வளவுதான். நம்ம யூகிக்கிறோம் அல்லது கிடைக்கிற சான்றுகளை வைத்துக் கொண்டு அந்த உருவத்தை முழுமையாக்கிறோம். சில புள்ளிகளை வைத்து நம்ம கோலம் போறோம். அதை அவர் 3 கட்டங்களாக பிரிக்கிறார். நம்ம அதை மட்டும் இன்னைக்கு சொல்லலாம். 3 கட்டங்களாக பிரிக்கிறார். நான் சிறையில தூக்கு தண்டனையில் இருக்கும்போது இந்த நூலை எல்லா தோழர்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அப்ப எங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு. அதனால நான் தூக்கு தண்டனையில் ஒரு தொடர் வகுப்பு 7-8 நாள் தொடர்ந்து இந்த நூலை வகுப்பாக நடத்தினேன். இப்போ நம்ம ஜூம்ல நடத்துறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தையாக பார்க்குறோம். அங்கே ஜெயிலில் கொட்டடிக்குள்ள கம்பிக்கு பின்னால் நின்று சத்தமாக நடத்துவோம். பக்கத்து கொட்டடியில் தோழர்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு கொட்டடியில் இருப்பாங்க. அப்படி நடத்தப்பட்ட வகுப்பு இந்த குடும்பம் தனிச்சொத்து அரசு. எனக்கு நிறைய அது மறந்து போச்சு. இப்போ தான் நீண்ட காலம் கழித்து திருப்பி எடுத்து படிக்கணும். 2வது என்னன்னா, அந்த நூலினுடைய தமிழாக்கம் இருக்கு. பேராசிரியர் தர்மராஜன் மொழிபெயர்த்திருக்கார். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் போட்டிருங்க. நான் என்னிடம் அதனுடைய கையடக்கப்படி பிடிஎஃப் நான் வச்சுருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையான பகுதி அது. குறிப்பாக இந்த திருமணங்கள் பற்றியெல்லாம் ஆராயிறார். இன்னும் சொல்ல போனால் திருமணங்கள் பற்றிய பகுதியில் இந்த உறவுமுறை பெயர்கள் அமெரிக்காவை சேர்ந்த ரோகுவோய் எனப்படுகிற ஒரு குலத்திற்கு இருக்கிற பெயர்கள் தமிழில் வர்ற பெயர்களும் அதுவும் ஒத்த விதமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். திராவிடம் பற்றி தமிழ்நாடு பற்றியெல்லாம் எங்கெல்ஸ் இந்த நூலில் தான் எழுதுகிறார். அதில் இந்த உறவு முறைகளை பற்றி எழுதும்போது இந்த பழங்குடிகளை பற்றியாக எழுதுகிறார். இன்னும் இந்த முறைகள் எப்படி மாறுனுச்சு, இதை பற்றி பல்வேறு, அது ரொம்ப சுவையான செய்திகள். அதே போல் இன்னைக்கு இருக்கிற பண்பாட்டு விழுமியங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த வரைமுறையற்ற புணர்ச்சி என்பதை மறுக்கக்கூடியவர்கள் அதுக்கு பதில் கொடுத்து எழுதுகிறார். எந்தெந்த சமுதாயத்தில் இது இப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் எழுதுகிறார். படிக்க விருப்பப்பட்டால் நம்ம அதை படித்து பார்க்கலாம். தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்தில் உங்களுக்கு இதுலேயே கிடைக்குது. ஆர்கியூஸ், நம்ம மார்க்ஸ் எங்கெல்ஸ் ஆர்கியூஸ்லேயே நல்ல வேர்ட் ஃபார்ம்லேயே படிக்கலாம். நல்ல தெளிவாக இருக்குது. தமிழில் ஒரு பிடிஎஃபாக இருக்குது. அதில் அவர் எடுத்த எடுப்புலேயே எங்கெல்ஸ் அவரை எதுக்கு எடுத்துக்காட்டாருன்னா, மனித குலத்தினுடைய இதுவரையிலுமான வளர்ச்சியை 3 கட்டங்களாக மார்கன் பிரிக்கிறார். 3 கட்டங்களாக பிரிக்கிறார். இந்த ஆங்கிலத்தில் சொன்னா தெளிவா இருக்கு. தமிழ்ல சின்ன குழப்பம் இருக்கு. 1 சேவேஜரி, காட்டுமிராண்டி காலம், காட்டு விலங்காண்டி காலம். 2 அநாகரிக காலம், பார்பேரியனிசம். 3 சிவிலைசேஷன், இன்னைக்கு இருக்கிற நாகரிக காலம். கிட்டத்தட்ட 33 லட்சம் ஆண்டுகள் இந்த முதல் காலம் சேவேஜரி என்பது அவ்வளவு நீண்ட காலம். அதுக்குள்ள ஒரு 3 கட்டங்கள் இருக்கு. கடைக்கட்டம், இடைக்கட்டம், தலைக்கட்டம். இன்றைக்கு இந்த நம்முடைய இந்த ஆந்த்ரோபாலஜியில இந்த பேர் இன்னைக்கு இல்லை. இந்த கட்டங்களை இன்னைக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அதை விட நல்ல அறிவியல் பார்வையில் பேலியோலித்திக் என்று சொல்றார். கற்காலம், பழைய கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம், அதுக்கு பிறகு செம்பு காலம், கடைசியா இரும்பு காலம். நமக்கு அந்த இரும்பு காலம் இந்த சிவகலை கண்டுபிடிப்புக்கு பிறகு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழ்நாடு தான் முதல்ல இரும்பு காலம் தொடங்கியதுங்கிற கருத்து இருக்கு. இந்த வேற யாரும் சொல்லலாம்.
ஆனா இது ஒரு 5000 ஆண்டுகள் தான். இது இன்னும் மொத்தமா மனிதகுல நாகரிகம் என்பது பூராவுமே குடிகளாக வாழ்தல். அப்ப இந்த மொழி இலக்கண இலக்கியத்தோடு கூடிய மொழிகள் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சில தொன்மை நாகரிகங்களை எங்கெல்ஸ் எடுத்துக்காட்டார். சீனா, சுமேரியா, கிரேக்கம் இப்படி சிலவற்றை எடுத்துக்கிறார். அதில் தமிழ் நாகரிகம் இடம்பெறல, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சீனாலாம் சொல்றார், சீனா எகிப்தெல்லாம் சொல்றார். இது எல்லாம் 4000 5000 ஆண்டுகள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாகரிக தொன்மை உலகத்தில் இல்லை. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அந்த முதல் காலகட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அது விலங்கு நிலை, மரங்களில் வாழ்ந்து கொண்டு கற்களை பயன்படுத்தி, கற்கருவிகளை பயன்படுத்தி வாழக்கூடிய ஒரு காலம். இதுதான் காட்டுமிராண்டி காலம் அல்லது பழைய கற்காலத்தினுடைய அந்த கடைக்கட்டம். பின்னால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த, ஏதாவது இது என்ன நம்ம புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, ஒரு நூற்றாண்டு அல்லது ஒரு ஆண்டு, ஒரு 10 ஆண்டுல இது முடிஞ்சு அது ஆரம்பிக்கிறது இல்லை. இது ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இந்த மாற்றங்கள் நிகழும். இந்த புத்தகம் பூராவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் எப்படி பழைய கட்டத்தில் இருக்கும்போதே புதிய கட்டத்துக்கான மாற்றங்கள் எப்படி வந்தன என்பது இருக்கும். இந்த 2 காலங்களிலும் என்ன கிடையாதுன்னா, இந்த குடும்பம், திருமண உறவு முறைகள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கற்காலம் சரி, அதுக்கு அடுத்து 2வது வரக்கூடிய அந்த இடைக்காலம், அதாவது இவங்க பழைய ஆங்கிலத்தில் பார்பேரிசம், 2 சொல்லுக்கும் பெரிய வேறுபாடு தெரியல. ஆனால் அவங்க ஆங்கிலத்தில் சாவேஜ் பார்பேரியன் எழுதுனதுனால தமிழில் மொழிபெயர்த்தவங்களும் அது காட்டுமிராண்டின்னு இது அநாகரிகம்னு எழுதியிருக்கிறார். நாகரிகம்ங்கிறது ஒரு எதிர்மறையான சொல்லாட்சி. நேரடியாக அதுக்கு ஒரு பேர் கொடுக்க முடியல. காட்டு விலங்காண்டின்னு கொடுத்த மாதிரி இது கொடுக்க முடியல. என்ன கேட்டால் இப்படி சொல்லலாம், காட்டு விலங்காண்டி நிலையினுடைய முதற்கட்டம், இது காட்டு விலங்காண்டி நிலையினுடைய 2ஆம் கட்டம். அதனுடைய கடைசி கட்டத்தில் தான் அவங்க இந்த சிவிலைசேஷன் என்ற நாகரிக கட்டத்திற்கு மாறி வர்ற. இந்த கட்டத்திற்கு பிறகுதான் இந்த குடும்பங்கள், இந்த மன உறவு முறைகள், இதை பற்றிய செய்திகள்லாம் வருது. அது சான்றுகளோட பதிவு செய்யப்படுது. இந்த முறைகளிலிருந்து எப்படி தனிச்சொத்து தோன்றியது, தனிச்சொத்தை பாதுகாக்க அரசுகள் எப்படி உருவாகின என்பதை நாம பார்த்தோம்னா, நம்ம இந்த நூலுக்குள்ள ரொம்ப விவரமான செய்திகள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போறதில்ல. ஆர்வம் உள்ளவர்கள் அவரவர் படித்துக் கொள்ளலாம். ஆனால் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆய்வு கருவியை இந்த நூல் வழங்குகிறது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த ஆய்வு கருவியை பயன்படுத்தி நம்முடைய தமிழ் சமூக வரலாற்றுல அல்லது இந்திய சமூக வரலாற்றுல, இப்ப இந்திய சமூகம்னு மொத்தமா ஒண்ணு சொல்ல முடியல. ஏன்னா வட இந்தியாவுக்கு ஒரு விதமான வரலாறு இருக்கு, கிழக்கிந்தியாவுக்கு இன்னொரு விதமான வரலாறு இருக்கு, மேற்கிந்தியாவுக்கு வேறொரு விதமான வரலாறு இருக்கு. கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி ரொம்ப அண்மை காலம் வரைக்கும் அவங்களுக்கு பழங்குடி வாழ்க்கை முறையிலிருந்து இன்னும் முழுசா வரல. இப்போ ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மேற்கு இந்தியா தானே. அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகள், பலூச்சிஸ்தான், பக்தூனிஸ்தான், இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த வடக்கு வேற மாதிரி இருக்கு. தெற்கு, இப்போ திராவிடம்னு சொல்லக்கூடிய தென்பகுதி, இதனுடைய வரலாற்றுல வித்தியாசம் இருக்கு. இது பல்வேறு காரணிகள் இருக்கு. ஆரிய படையெடுப்பு எங்கே எந்த அளவுக்கு நிகழ்ந்தது, எந்த அளவுக்கு நிகழவில்லை என்பதெல்லாம் வரலாற்று விவரங்களோடு பேசணும். வெவ்வேறு பேரரசுகள், மௌரிய பேரரசுக்கு என்ன பங்கு, மகத பேரரசுக்கு என்ன பங்கு, குப்த பேரரசுக்கு என்ன பங்கு, அதே போல சாகுபடிகள், நெல் சாகுபடி, கோதுமை சாகுபடி எப்படி வந்துச்சு, சிந்துவெளி நாகரிகத்துல நம்முடைய இதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாத்தின் ஊடாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, சாதியற்ற நிலையில் இந்த சமூகம் எப்படி இருந்தது, சாதிதான் இல்லையா, இல்ல வர்க்கமே இல்லாம இருந்துச்சா,
எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற வாழ்க்கை முறை இருந்துச்சு. சங்க காலத்தில் சாதி இல்லை, ஆனால் வர்க்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி செய்திகளை நாம் ஆய்வு செய்வதற்கான ஒரு கருவியாக எங்கெல்ஸினுடைய இந்த நூல் நமக்கு பயன்படும். ஏன்னா இந்த ஆதிகாலம் நம்ம சொல்லக்கூடியது, மார்கன் சொல்றார் இல்லையா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, தொன்மைக்கால வரலாறு. இது மேற்கு ஐரோப்பாவுக்கு, மேற்கு உலகத்துக்கும் பொருந்தும். மேற்கு உலகம்னு உலக அளவில் சொல்றது அமெரிக்காவை சொல்லுவோம், கிழக்குலகம்னு சொல்வது ஐரோப்பாவை சொல்வோம், அல்லது அது புதிய உலகம், இது பழைய உலகம். இந்த ரெண்டையும் கூட ஒப்பிடுறார். கால்நடை வளர்ப்பிலிருந்து எப்படி வேளாண்மைக்கு மாறினார்கள் என்று சொல்கிற போது, மேற்குலகம் கால்நடை வளர்ப்பை முந்திக் கொண்டு செய்கிறது. கால்நடைகளுக்கு பயன்படுவதற்கான தீவனம் வேண்டும் என்பதால் அது வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்புறம் ரெண்டுக்கும் வந்துருது. ஐரோப்பா என்ன பண்ணுது, இது முக்கியமாக வேளாண்மை மனித உணவுக்காக விவசாயம் பண்ண ஆரம்பிக்குது. அதை கால்நடை வளர்ப்புக்கு பயன்படுத்துது. அதிலிருந்து கால்நடை வளர்ப்பு, அந்த ஏறு மாடுகளை பழக்குவது, கறவை மாடுகளை பழக்குவது, அதிலிருந்து பால் பெறுவது, பால் உணவு பெறுவது, இப்படி வருதுன்னெலாம் சொல்றார் வரலாற்று விவரங்கள். அதெல்லாம் முன்னால நடந்தது. இது போன்ற வேறுபாடுகள் என்னெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள தனித்தன்மைகள் என்ன, இங்க எப்படி எங்கிருந்து சாதி பிறந்தது, அவை சொல்லக்கூடிய இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர், இட்டார் உயர்குலத்தோர் இடாதார் இழிகுலத்தோர் என்பது இந்த குலம்ங்கிறது என்ன, தாழ்ச்சி குலத்தில் உயர்வு தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா இந்த குலம்ங்கிறது என்ன, இது சாதியா, சாதி அல்லாத ஒன்றா, இப்படியான பல கேள்விகள் நமக்கு முன்னால. இது எல்லாத்துக்கும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அளவுகோல், அறிவியல் ஆய்வுக்கான ஒரு அளவுகோலா இருக்கக்கூடிய ஒரு நூல். எப்படி மார்க்சினுடைய மூலமுதலை பயன்படுத்தி ருஷ்யாவில் முதலாண்மையின் வளர்ச்சி என்ற நூலை எழுதுவதற்கு அந்த அளவுகோலை லெனின் பயன்படுத்தி கொண்டார். தமிழ்நாட்டில் சாதியின் தோற்றம், சாதியின் வளர்ச்சி, இறுதியாக சாதியை வீழ்த்த போகிற வழி, இவற்றையெல்லாம் கண்டறிவதற்கான ஒரு அளவுகோல் நூலாக இந்த நூல் நமக்கு பயன்படும். இதை நம்ம இதனுடைய இன்னொரு பகுதி இருக்கு, நம்ம அடுத்த வகுப்பில் அது பற்றி பார்ப்போம். அதிலிருந்து நம்ம எங்க திருப்பி நம்ம திரும்ப நம்ம சாதிகளின் வரலாறு, தமிழ்நாட்டில் சாதிகள், இந்தியாவில் சாதிகள் எப்படி வந்தன, இதுக்கு அதிலிருந்து நம்ம போகலாம். இதை புரிந்து கொள்வதற்கு இது உதவும்.